ஹலோ guys, welcome you all. This is the channel A Day with MK. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம புதுசாக வாங்கி ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மேக் அப்படின்ற ப்ளூடூத் மைக்ரோஃபோனோட யூசர் ரிவ்யூ. இதை 1 மந்த்தாக நான் யூஸ் பண்ணதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன், இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் டிசைன் இருக்கக்கூடிய சார்ஜிங் கேஸோட 2 மைக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டரை கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 2 மைக் அண்ட் ஒரு டிரான்ஸ்மிட்டர். 2 மைக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லேயே சார்ஜ் ஆகக்கூடிய மாதிரி 3 டாட் தெரியுதா, பாருங்கள், 2 மைக்குமே கேஸ்லேயே சார்ஜ் ஆகிக்கக்கூடிய மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸை வந்துட்டு நம்ம டைப் சி சார்ஜர் பின் போட்டு இந்த கேஸை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். 2 மைக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மைக் அண்ட் ஒரு டிரான்ஸ்மிட்டர். இந்த மைக்கை வாங்கணுன்னா நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 மைக்குக்கும் கேஸில் சார்ஜ் ஆகிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் டிரான்ஸ்மிட்டர் கேஸில் சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது தான் டிரான்ஸ்மிட்டரில் ஒரு டைப் சி இன்புட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒருவேளை இதில் தான் நம்ம டிரான்ஸ்மிட்டரை தனியாக சார்ஜ் போடணும் அப்படின்னு மொபைலோட சார்ஜரை கனெக்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டும் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது டிரான்ஸ்மிட்டருக்கு எதுக்கிட்ட சார்ஜ், ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணால் போதுமே, டிரான்ஸ்மிட்டர் அதை ஜஸ்ட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேலையை தானே பார்க்குது அப்படின்னு சார்ஜரை ஆஃப் பண்ணிட்டேன். ஒருவேளை சார்ஜ் ஆகும்போது டிரான்ஸ்மிட்டர் ஏதாவது வந்து ஃபால்ட் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணியும் பார்த்தேன். எந்த ஃபெயிலியரும் ஆகலை. அதுக்கப்புறம் தான் இதோட யூசர் மேனுவல் எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். இந்த பின் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம மொபைலில் ஒருவேளை சார்ஜ் இல்லை அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிட்டரை கனெக்ட் பண்ணி இது வழியாக நம்ம மொபைலுக்கு வந்துட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த டிரான்ஸ்மிட்டரோட டைப் சி பின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வழியாக நம்ம வந்து மொபைலில் நார்மல் மொபைல் சார்ஜரை கனெக்ட் பண்ணி இந்த டைப் சி சார்ஜரை கனெக்ட் பண்ணி டிரான்ஸ்மிட்டர்லேருந்து மொபைலுக்கு சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக தான் இதில் இந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் சொன்னது என்னென்னா, டிரான்ஸ்மிட்டர் இந்த வழியாக வந்துட்டு சார்ஜ் போடாதீங்க, இதனால் வந்து மேபி வந்து மொபைல் ஃபால்ட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ நான் இது வரைக்கும் அந்த மாதிரி சார்ஜ் போட்டு இதை யூஸ் பண்ணது இல்லை. இந்த டிரான்ஸ்மிட்டரோட இந்த டைப் சி பின்னை வந்து நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணிவிட்டு மைக் ஆன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுது. ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை ரெட் லைட் பிளிங்க் ஆகி இப்போ க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ மைக் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த மைக்கை நான் வந்து காலரில் பின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மைக்கோட அன்பாக்சிங் வீடியோ சொல்லும்போது இந்த பின் எதுக்காகன்னு சொல்லியிருந்தேன். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆப்பிள் ஃபோன்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பின்னை வந்துட்டு ஃபோனோட சார்ஜிங் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டிரான்ஸ்மிட்டரை இதோட பேக் சைடில் இருக்கக்கூடிய டைப் சி ஆப்ஷன் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 பின்னும் எதுக்காக அப்படின்னு சொல்லி நான் போன அன்பாக்சிங் வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கே அப்போ தெரியாது, நான் சரியாக அதை கவனிக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி டு 3.5 mm ஆடியோ ஜாக் கனெக்டர். நம்ம மொபைலுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோட பவர் பட்டனுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி இன்புட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இந்த டைப் சி இன்புட் பாயிண்டில் இந்த கனெக்டரை கனெக்ட் பண்ணி நம்மக்கிட்ட 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்கக்கூடிய ஹெட்செட் இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணி நம்ம பேசக்கூடிய ஆடியோவை லைவாக கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட டைப் சி ஹெட்ஃபோன் இருந்தாலும் இதில் கனெக்ட் பண்ணி டைரெக்டாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடிய வாய்ஸை லைவாக கேட்டுக்கலாம். ஆனால் நான் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப எக்கோ அடிச்சுது. நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் என் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. அந்த மாதிரி நம்ம ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணால் என்னால் ப்ராப்பராக அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ மேபி உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த 2 மைக்கையும் கனெக்ட் பண்ணி 2மே வேலை செய்தா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ப்ராப்பராக நல்லாவே வேலை செஞ்சது. பொதுவாக நம்ம மைக் எதுக்காக நம்ம வாங்குகிறோம், நம்ம வீடியோவில் நம்ம பேசக்கூடிய நம்மளோட வாய்ஸ் தான் போல்டாக தெரியணும். மற்ற அதர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நாய்ஸஸ் ஆர் அதர் வாய்ஸஸ் எல்லாம் எதுவுமே வந்துட்டு கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம மைக் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா
கொஞ்சம் அவுட்டோர் நாய்ஸஸ் எல்லாம் வந்துட்டு கேட்ட மாதிரி தான் இருந்தது. இதில் ஏதாவது நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இதில் இருந்துச்சு, நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். இதில் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிட்டரை கனெக்ட் பண்ணிட்டு பவர் ஆன் பண்ண உடனே மைக்கு கனெக்ட் ஆகும். அகெயின் நம்ம வந்து இதில் 3 லெவல் ஆஃப் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா, மைக்கு கனெக்ட் ஆனோடனே சேம் அதே பவர் பட்டனை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த லைட்டு வந்து இதில் ஒரு குட்டியாக வந்து ஒரு லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒன்ஸ் பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆச்சுன்னா ஃபஸ்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் ரிடக்ஷன் ஆக்டிவேட் ஆகிடும். அகெயின் நம்ம அதே பவர் பட்டனை செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது லைட் வந்து 2 தடவை பிளிங்க் ஆகும். ஸோ செகண்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் ரிடக்ஷன். அகெயின் ப்ரெஸ் பண்ணும்போது 3 தடவை லைட் பிளிங்க் ஆகும். ஸோ 3 லெவலாக வந்துட்டு நாய்ஸ் ரிடக்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ மைக்கில் இருக்கக்கூடிய பவர் பட்டன், இந்த பவர் பட்டனை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த க்ரீன் லைட் ஒன்ஸ் பிளிங்க் ஆகுதா? ஸோ இப்போது ஃபஸ்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் ரிடக்ஷன் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அகெயின் அதை ப்ரெஸ் பண்ணால் 2 தடவை பிளிங்க் ஆகுது. செகண்ட் லெவல். அகெயின் ப்ரெஸ் பண்ணால் 3 தடவை பிளிங்க் ஆகுது. ஸோ 3 லெவல் ஆஃப் நாய்ஸ் ரிடக்ஷன். நான் இதில் பொதுவாக எதை வச்சு எந்த லெவலில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, செகண்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் ரிடக்ஷனில் வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3rd லெவல் ஆஃப் நாய்ஸ் ரிடக்ஷன். பட் இந்த 3rd லெவல் நான் யூஸ் பண்ணும்போது என்னோட வாய்ஸ் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து நான் எப்போவுமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது செகண்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் ரிடக்ஷனில் வச்சு தான் நான் எல்லா வீடியோவும் ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ 1 2 ஓகே, செகண்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் ரிடக்ஷன் இப்போ ஆக்டிவேட்டில் இருக்குது. ஏன் வந்து நான் செகண்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் ரிடக்ஷனில் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா, லெவல் 3 போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த தமிழில் வரும்போது சா வரிசை, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் எஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுறது இல்லைன்னா முடியறது, இந்த மாதிரியான ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த எஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக அது ஒரு விதமான நாய்ஸை உண்டாக்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து செகண்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் ரிடக்ஷனை வச்சு நான் இந்த மைக்கை யூஸ் பண்ணிருக்கேன். இந்த மைக்கில் 2 மைக், ஒரு மைக்கை கனெக்ட் பண்ணி நான் பேசும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. பட் இதில் 2வது மைக்கையும் கனெக்ட் பண்ணி நாங்கள் 2 பேர் பேசுகிற மாதிரி இருந்தால் என்ன ஆகுது, இதில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, எந்த மைக் வந்து டிரான்ஸ்மிட்டருக்கு நியர்பையில் இருக்கோ அந்த மைக்கோட இன்புட்டை தான் இந்த டிரான்ஸ்மிட்டர் எடுத்துக்குது. செகண்ட் மைக் சேம் டைமில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இந்த டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ஃபர்ஸ்ட் மைக்கை விட செகண்ட் மைக் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து சேம் டைமில் 2 மைக்லையும் பேசணும்னா செகண்ட் மைக்கில் பேசக்கூடிய ஆடியோ வந்து இன்புட் எடுக்க மாட்டேங்குது. இது என்ன ரீசன்னு சொல்லி தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ நான் யூஸ் பண்ண இந்த ஒரு மாதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இஷ்யூஸ் மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த செகண்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் ரிடக்ஷன் நான் பேசுகிறது, தென் வந்து எந்த மைக் வந்து டிரான்ஸ்மிட்டருக்கு நியர்பையில் இருக்கோ அதோட ஆடியோ தான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுது இந்த டிரான்ஸ்மிட்டர். ஸோ இந்த 2 இஷ்யூவை தவிர நான் வேறு எதுவும் பெருசாக வந்து 1 மந்த்தாக யூஸ் பண்ணுற வரைக்கும் இந்த மைக்கில் நான் ஃபேஸ் பண்ணலை. அண்டு இந்த மைக்கோட சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஒன்ஸ் ஒரு 1 or 2 hours சார்ஜ் போடுவேன். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சார்ஜ் போடல, ஒரு 1 or 2 hours தான் வந்துட்டு சார்ஜ் போட்டிருக்கேன். ஒன்ஸ் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறேன், ஒரு 4 to 5 hours ஆகுது அப்படின்னா ஒருவேளை சார்ஜ் டவுன் ஆகிடுமோன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுவேன். பட் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வந்ததில்லை. ஒன்ஸ் ஒரு வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே மைக்கில் தான் பேசுவேன் அண்ட் ஷூட் பண்ணுவேன். ஸோ அப்போ வரைக்குமே வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மைக்கை வந்து பார்த்திங்கன்னா நான் 1329க்கு ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஒரு யூடியூப் பிகினர்ஸ்க்கு, நானும் ஒரு பிகினர் தான். ஸோ யூடியூப் பிகினர்ஸ்க்கு இந்த பட்ஜெட்டில் இந்த மைக் ஒரு பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மற்ற மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10,000, 15,000, 30,000 இந்த மாதிரிலாம் கொடுத்து வாங்குறதுக்கு பிகினர்ஸ் நம்மளால் வந்துட்டு இப்போதைக்கு முடியாது. பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வாங்குவோம். ஆனால் இப்போ நம்ம வீடியோஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக காட்டுறதுக்கு இந்த பட்ஜெட்டில் இந்த மைக் ஓகே தான். ஆக்சுவலி இந்த மைக் நான் வாங்குறதுக்கு முன்னாடி பெருசாக இந்த மைக்கை பற்றி எந்த ரிவ்யூவும் யூடியூப்லேயும் இல்லை. ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பாசிட்டிவாகவும் சொல்லியிருந்தாங்க, நெகட்டிவாகவும் சொல்லியிருந்தாங்க. சரி ஒன்ஸ் நம்ம வாங்கி பார்ப்போம். 10 days நமக்கு வந்து ரிட்டர்ன் பாலிசி இருந்துச்சு. ஸோ அதனால ஒன்ஸ் நம்ம வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். இப்போ யூஸ் பண்ண வரைக்குமே இந்த மைக் ஓகே தான். பட் ஃப்யூச்சரில் போகும்போது நான் வந்து நான் சொன்ன அந்த 2 இஷ்யூ வந்துட்டு ஓவர் கம் பண்ணி ஆகணும்.
இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஆரோ அப்படின்ற ஒரு மைக் தான் வந்து நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. நிறையா யூடியூபர்ஸும் வந்துட்டு அந்த மைக் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் அது நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2600 to 2800 அந்த மாதிரி வந்துட்டு வேறு வேறு வெப்சைட்டில் வேறு வேறு ரேட்டில் இருந்துச்சு. சரி, ஒரு 2600 கொடுத்து வாங்கலாம். அதை விடவும் இது கொஞ்சம் சேம் அதே மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் ப்ரைஸும் வந்துட்டு ஒரு 1300 பக்கம் கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இந்த மைக் வாங்கினனால இப்போ வரைக்கும் எனக்கு எந்த பெரிய இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. பட் நான் சொன்ன அந்த 2 இஷ்யூ மட்டும் இருக்குது. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் ஒருவேளை இந்த மைக் வந்துட்டு எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்த மைக் அப்கிரேட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from MK.